உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம யூடியூப்லேயே ஃப்ரீ மியூசிக் இருக்குது ஆடியோ லைப்ரரியில். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டர் லைசன்ஸ் உள்ள மியூசிக்ஸும் வந்து இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேங்க்ஸ் பண்ணுறது மாதிரி வந்து இருக்கும். அவங்க மியூசிக் கிரெடிட் கொடுக்கறது மாதிரி. நம்ம அந்த மியூசிக் இல்லாமல் வேறு மியூசிக் நம்ம சேனல் வீடியோவில் வந்து ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. மானிட்டைசேஷன் வந்து இன்எலிஜிபிள் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விவ் ஆல் ஆக்ஷன் சொல்லிட்டு. நம்ம அதை கிளிக் பண்ணி எப்பவும் போல் மியூசிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லாட்டி வீடியோவை வந்து ரீஅப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி எடிட் பண்ணலாம். இவங்க வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் யூடியூப் ஸ்டுடியோ ப்ரௌசரில் தான் வந்து பண்ணுவோம். ஆனால் அது ரொம்பவே கஷ்டமான வேலை. நம்ம சாங் ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணி நம்ம போர்ஷன் சேர்க்குறதுன்றது. இப்போ அதை கொஞ்சம் சுலபமாக்குற மாரி நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மியூசிக்கை வந்து ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிறலாம், சாங்கை எரேஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம் அவுட் செக்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், டிஸ்பியூட்டும் பண்ணிக்கலாம். இது பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோ வந்து மானிட்டைஸ்ட் ஆகும். இல்லாட்டி அது வரைக்கும் இன்எலிஜிபிளில் தான் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வீடியோ நல்லா ஓடி வியூஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெவென்யூ வராது. இன்எலிஜிபிளில் அந்த வீடியோ இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டைமில் மட்டும் இருக்கிற ரெவென்யூ வராமல் போயிடும். அவங்களுக்கு எந்தெந்த போர்ஷன் வேணுமோ அதுக்கெலாம் வந்து ட்ரிம் கொடுக்க போகிறாங்க. அது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த போர்ஷன்ஸ் வந்து காமிக்குதோ. இவங்க வந்து ட்ரிம் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிம் கொடுத்தோம்னா வீடியோ வந்து ட்ரிம் ஆயிரும். இதே நம்ம இரேஸ் சாங் கொடுத்தோம்னா அந்த பிளேஸ் மட்டும் மியூட் ஆயிரும். இரேஸ் சாங் வந்து மியூசிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு திருவிழாவில் உதாரணத்துக்கு வீடியோ எடுத்தோம்னா அங்கே பாட்டு ப்ளே ஆச்சுன்னா அந்த பாட்டை மட்டும் நம்ம இரேஸ் சாங் மூலிமா கொடுத்துக்கிடலாம். ஆனால் நம்ம பேசுகிறது வந்து கேட்கும், வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு இரேஸ் சாங் ஆப்ஷன் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரிம் தான் பண்ணணும். ட்ரிம் பண்ணும்போது நம்ம 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சாங் எங்கெங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிளைம் கொடுத்துருக்காங்களோ ட்ரிம் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து கட் ஆகும். 10 நிமிஷம் வீடியோ 8 நிமிஷம் 2 மினிட்ஸ் வந்து அந்த மியூசிக் இருந்து உங்களுக்கு கிளைம் கொடுத்துருந்தாங்கன்னா 8 மினிட்ஸ் ஆயிரும் வீடியோவோட லென்த்து. ட்ரிம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேவ் ஆகும். அந்த சேஞ்சஸ்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட ஆகும். உங்களுக்கு அந்த கிளைம் ரிமூவ் ஆகுறதுக்கும் சரி, நம்ம வீடியோ ட்ரிம் பண்ணுறதுக்கும் சரி, இதுக்கு வந்து எப்பவும் போல தான் டைம் எடுக்கும். உங்கள் வீடியோ பப்ளிக்லேயும் இருக்கலாம், ப்ரைவேட்டும் நீங்கள் வந்து அந்த கிளைம் கொடுத்த வீடியோ வந்து போட்டுக்கிடலாம். ப்ரைவேட்டில் வச்சுருந்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து முடியும். ஆனால் வியூவர்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து அன்அவைலபிளாக இருக்கும். இதுவே பப்ளிக்கில் இருக்கும்போது மியூசிக் கொடுத்த கிளைம் வந்து டிலே ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம இரேஸ் சாங்கோ ட்ரிம் அவுட்டோ கொடுத்தா அது வந்து டிலே ஆகும். அந்த பப்ளிக் பார்க்குற வியூஸ் வந்து நமக்கு இன்எலிஜிபிளில் தான் இருக்கும், மானிட்டைசேஷன் வியூஸு. இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், காப்பிரைட் இதனால் வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அந்த நெட்வொர்க் வந்து. பெரிய பெரிய சேனல்ஸ்க்கே வந்து காப்பிரைட் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் வந்து குட்டி குட்டி சேனல்ஸ் தான், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடணும். சாங்ஸ்க்கு இல்லாட்டியும் இந்த மாதிரி கிளிப்ஸு, சீன்ஸு, நல்ல நல்ல சீன்ஸு, காமெடி சீன்ஸ்க்கு வந்து கொடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ ரீமிக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ வெர்ஷனுக்கு வந்து இல்லை, கட்டுக்கும் கொலாபுக்கும் மட்டும்தான் இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீமிக்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய சேனலுக்கே கொடுக்குறாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதனால் வீடியோஸ் கண்டென்ட் போடும்போது பார்த்து போடுங்க.